ஹாய், நம்ம இப்போ வந்து இன்னொரு டைப் ஆஃப் மிக்சர். நம்ம வந்து காராபூந்தி, ஓமப்பொடி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சர் செஞ்சோம். இப்போ வந்து கொண்டக்கடலை, பட்டாணி, நெய்க்கடலை இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சர் செய்ய போகிறோம். கொண்டக்கடலை, பட்டாணி, பாசி பயறு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஊற போட்டு வச்சிருக்கு. இந்த ரெண்டையும் நேற்று ராத்திரியே ஊற போட்டாச்சு. ஏன்னா நல்லா ஃபுல்லா ஊறணும். ரெண்டும் காஞ்ச ஐட்டம் இல்லையா, அதனால ரெண்டுமே நல்லா ஊறணும். இத வந்து இப்ப வந்து இந்த துணியில போட்டு உணர்த்த போறோம். இந்த ரெண்டும் வந்து காலையில தான் ஒரு நேரம் ஊறினா கூட போதும். இதுக்கு காலையில 5 o'clock தான் ஊற போட்டிருக்கேன். எனக்கு தெரியும் சீக்கிரம் ஊறிடுங்கிறது தெரியும். அதனால இது வந்து இப்ப காலையில எந்திரிச்சு தான் ஊற போட்டிருக்கு. இப்ப இது வந்து இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு தந்துடுறேன். இந்த மாதிரி நீங்க இதை சொல்லுங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த துணியை விரிச்சு வச்சிருக்குல்ல, இந்த துணியில இதை காயப்பட்டு விரிச்சு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா இதை விரிச்சு விட்டு காயப்பட்டோம்னா ஃபுல்லா நாங்க தனித்தனியா பிளேட் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் போடுறதுக்கு. உணர்ந்துரும். இதோட முக்கியமான ஒரு இது வந்து ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தா ஈரம் இல்லாம இருந்தா நல்லா ஃப்ரை ஆகும். நான் மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட வச்சு அது வந்து இன்னும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அது கரெக்டா ஒத்தி எடுத்துருவாங்க அம்மா. இப்ப நல்லா பரத்தி போட்டு வச்சிருக்கு. இனி இந்த வேஷ்டி வந்து எல்லாத்தையும் ஈரத்தை உறிஞ்சிரும். உறிஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம வேலை ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட அந்த மேல இருக்கிற ஈரமெல்லாம் கூட காஞ்சிருக்கும். காத்துக்கு காஞ்சிருக்கும். அவ்வளவு காஞ்சா போதும். நல்லா அப்படியே வெடுக்குன்னு காயணுங்கிறது கிடையாது. அவ்வளவு காஞ்சா போதும். ஈரம் இருக்கக்கூடாது. எண்ணெய் சட்டிக்குள்ள போடும்போது ஈரம் இருக்கக்கூடாது. ஓமப்பொடி நம்ம செய்வோம். ஓமப்பொடிக்கு தேவையானது வந்து நம்ம ஓம்பட்டு நம்ம செஞ்சுருக்குறோம் ஏற்கனவே. கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், விடமாட்டேங்குது, உப்பு, தேவையான அளவு உப்பு, இதை போட்டு பிணைஞ்சிருவோம். தேவையான அளவு மட்டும் போடுங்க. கம்மியானா கூட பரவாயில்ல. அந்த மிக்சரோட சேர்த்து சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. ரொம்ப போட்டுறாதீங்க. வந்து ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிடாதீங்க, ரொம்ப பிசுன்னு பிணைஞ்சிடாதீங்க. நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. மாவை இதில் போட்டு ஓம்பொடிக்கு உண்டான சில்லை போட்டிருக்கேன். போட்டு கிறிஸ்பியாக முடிஞ்சிருச்சு. ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வேலை. அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து அடுத்து வந்து இதில் நெய்க்கடலை நம்ம இதில் இருக்குது. நம்ம ஏற்கனவே செஞ்சு காமிச்சது. இதில் வந்து இந்த கடலைப்பருப்பை 3 மணி நேரம் நாங்கள் ஊற வச்சு கிட்டத்தட்ட இப்போ 2 மணி நேரமாக இந்த கிச்சனுக்குள்ளேயே காயப்பட்டிருக்கு. வெயிலெல்லாம் கொண்டு வைக்கிறேன். நல்லா உணர்ந்துருச்சு. அந்த ஈரம்லாம் இல்லாமல் இப்போ இதை வந்து போடுவோம். ஈரம் இல்லாமல் உணரணும். இதனுடைய முக்கியமான இதே அதுதான். இதை வறுத்து இது நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் இந்த நல்லா பொரிஞ்சிக்கிட்டு வருது. அதாவது நம்ம ஓமப்பொடி சுட்டுட்டு அடுத்து நம்ம நெய்க்கடலை போட்டோம். நல்லா சூடு எண்ணெய் காஞ்சி தான் இருக்கும். அதனால் வந்து நிதானமான சூடில் தான் நீங்கள் போடணும். ஏன்னா இது வந்து பருப்பு வகை. மேலே வந்து அது போடும்போதே சலசலன்னு தான் இருக்கும்.
நீங்கள் சலசலன்னு இருக்குது நல்லா வறுபட்டுருச்சோன்னு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு பருப்பை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சு சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு நினைக்காதீங்க. நினச்சிங்கன்னா மேலே வந்து நல்லா கோல்டன் கலரில் வரும், உள்ளுக்குள்ளே வந்து பருப்பு வந்து பதமாக இருக்கும், குழம்புக்கு இருக்கிற மாதிரி. சரியா? இதெல்லாம் பார்த்து நிதானமான சூடு. முதல்ல இடையில கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டா கூட பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சம் கூட நிதானமான ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அது சரியாக வராது. அப்பப்போ வந்து ஒரு பருப்பை எடுத்து கடித்து பார்த்துக்கோங்க. கடித்து பார்த்துட்டு சரி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெய்க்கடல் நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்குறோம், அதை நீங்கள் பாருங்கள். நல்லா ஒன்று போல் வாயில் போட்டால் மூங்கால் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியாக வரணும். சரியா? எடுத்துக்கலாமா? நல்லா இதாகிடுச்சு, கிறிஸ்பி ஆயிடுச்சா பார்த்துக்கோ, செக் பண்ணிக்கோ. வந்துடுச்சா? செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு தனித்தனியாக நம்ம பயறு வகை எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துட்டு கடைசியில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வேர்க்கடலையே வறுத்துருவோம். வறுபட்டுருச்சு. பட்டாணி நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து வெடிக்கக்கூடிய இது உண்டு, வெடிக்கும். அதனால் நான் இந்த மூடியை பக்கத்தில் வச்சுக்கிட போகிறேன். பக்கத்தில் வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ பூராத்தையும் போட்டுருவோம். இதை போடுறேன். போட்டுட்டு வெடிக்கும். நம்ம வெடித்து மேலே வரும், எல்லாம் ஒன்று நிற்கும். மேலே வரும்போது தெரியும் நமக்கு. இப்படி இருக்கட்டும். இப்படி இருந்துச்சுன்னா அது அப்படியே இதாகிடும், எண்ணெய் தெரிக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஓப்பனாக வச்சுட்டிங்கன்னா வெடித்து மூடியில் அடிச்சிடும். ரொம்பையும் மூடலை, இங்கேயும் கேப் இருக்குது, இங்கேயும் கேப் இருக்குது. நமக்கு வந்து சலசலப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். சரியா? ஆனால் அது வெடித்து வெளியே வந்துடக்கூடாது. வெடிக்கும், வெடிச்சு தான் வறுபடும். சரியா? நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஃப்ளேமை ஹையில் கூட்டி வைக்கிறேன், அப்பப்போ சிம்மில் வச்சுருவேன். ரொம்ப நேரம் சிம்மில் தான் வைக்கிறேன். சரியா? அதனால் இது வந்து நம்ம சூதானமாக செஞ்சால் பயமில்லாத ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு ஓப்பனாக வச்சுட்டிங்கன்னா மேலே தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியாதனால படபடப்பில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால் முதல்லையே இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி முதல்லையே இந்த மாதிரி ஃப்ளேமையும் நிதானமாக வச்சு இதையும் கொஞ்சம் மூடி ஃபுல்லாக மூடிடாதீங்க. ஃபுல்லாக மூடிடக்கூடாது. நான் இந்த வளையத்து மேலே வச்சுருக்கேன், இந்த இதை இப்படி வச்சுருக்கேன். சரியா? இது வெளியே வராது. பட்டாணி எல்லாம் மேலே மிதந்துருச்சு. ஒரு சூதானத்துக்காக நான் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இப்பயுமே இது தட்டை இப்படி வச்சுக்கோங்க. வறுபட்டுருச்சு. இப்படி இருக்கட்டும். குவான்டிட்டி சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. நிறையா போட்டிங்கன்னா இதை உங்களுக்கு பயந்து செஞ்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். வறுபடுற சீக்கிரம் தான் வறுபடும். நம்ம பயப்படுறதுனால அதை வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும். சரியா? இப்போ கொண்டக்கடலை போடும். கொண்டக்கடலையும் இதே மாதிரி வெடிக்கக்கூடியது தான். இது இந்த மாதிரி மிக்சருங்கிறதுனால இது போடுறோம். ஆர்டினரி மிக்சர்னால் இதெல்லாம் போட வேண்டியதில்லை. இது வந்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு. அதனால் இதுவும் அதே மாதிரி மேலே மிதந்து வரும். நான் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஹையில் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து மூடி இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு இதாக இருக்குது.
இது எடுக்கும்போது கூட வெடிக்கக்கூடிய இதுதான் என்ன, அதனால் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? பூரா சிம் ஃப்ளேமில் தான் எடுத்துருக்கோம். நல்லாவே இதாகிடுச்சு சீக்கிரம். ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு தாச்சு. பாசிப்பருப்பு பாசிப்பயிறு சீக்கிரம் பருப்பட்டுருச்சு. அமர்த்திடட்டா? முந்திரி பருப்பு போடணும் கொஞ்ச நேரம். இந்த நெய் கடலை மாதிரி விளையாட்டு காட்டும். வறுத்த நெய்க்கடலை, அப்புறம் பட்டாணி, வேர்க்கடலை, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இது முந்திரி பருப்பு. இதை எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் ஃபுல்லாக போட்டுருவோம். உப்பு தேவைக்கு மட்டும் போடுங்க. நமக்கு ஓமப்பொடியில் உப்பு இருக்கிறதுனால உப்பு ரொம்ப வேண்டியதில்லை. மிளகாத்தூளுமே சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்ற பொருளுங்கிறதுனால கொஞ்சமாக போட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓமப்பொடியை நொறுக்கி பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோம். இது மெனக்கிட்டு வேலை பார்த்தா எவ்வளோ அருமையான ஒரு மிக்சரு. கடைசி இந்த கருவேப்பிலையும் உருவி போட்டு நீங்கள் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கருவேப்பிலையோட வாசம் மிக்சர் முழுக்க உங்களுக்கு நல்லா வரும். ஷீட்டில் நல்லா ஓமப்பொடியை நொறுக்கினதுனால எல்லாம் யூனிஃபார்மாக போயிடுச்சு. சரியா? அருமையான இந்த இதை இந்த வருஷம் தீபாவளிக்கு இது ஒரு பலகாரமாக வச்சு நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? இதை செய்து உங்கள் தீபாவளியை கலக்கலாக கொண்டாடுங்க. இப்போ இந்த ரெசிபி வீடியோ பார்த்தீங்க, நட்ஸ் மிக்சர் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிக்சர் ஆக்சுவலாக நான் தான் அம்மாட்ட இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக நான் சொன்னேன். அப்போ அம்மா எல்லாம் எடுத்து நாங்கள் ரெடியாக வச்சுட்டு இருக்கும்போது தான் அம்மா சொன்னாங்க, ஷீத்தல் இது வெடிக்கும், பட்டாணியும் கொண்டக்கடலையும் வெடிக்கும், பாசிப்பயிரும் வெடிச்சாலும் வெடிக்கும், ஆனால் நம்ம கவனமாக பண்ணிடுவோம் அப்படின்னு. எனக்கு அப்பத்துலேருந்து ஒரே டென்ஷன், எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேசவே இல்லை. ஏன்னா எனக்கு வெடிச்சு நம்ம ஏதாச்சும் ஆகிடக்கூடாது, அண்ட் நம்ம சொல்லி கொடுக்குற உங்களுக்குமே எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஐயோ தப்பான ஒரு ரெசிபியை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் நல்லா தான் வந்துச்சு. மெயினாக பட்டாணி தான் ரொம்ப வெடிச்சது. கொண்டக்கடலை ஒரு அளவுக்கு தான், ரொம்ப நாங்கள் அந்த மூடி போட்டு வச்சு அந்த ஒரு லேசா அது ஃப்ரை ஆகிற போது அதுக்கப்புறம் வெடிக்கவே இல்லை. பாசிப்பயிறுமே ரொம்ப ஒன்றும் வெடிக்கலை. அஃப்கோர்ஸ் இது கடலைப்பருப்பு வெடிக்காது. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது கையில் ஒரு மூடி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே அதை மூடி போட்டு மூடி வச்சு கவனமாக பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா
பெட்டர் அம்மா சொல்ற மாதிரி வந்து பேசாம கடையில ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருங்க. ஆனா தீபாவளிக்கு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நாங்க சொன்ன இந்த ட்ரிப்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆனா ரொம்ப டேஸ்டா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் நாங்க பண்ணியிருந்த அவ்வளோ மிக்சரும் வந்து அதுவும் எங்க வீட்டுல வந்து ஸ்வீட்ஸை விட காரம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கடன் காலியாச்சு, 2 நாள்ல காலி ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இது பண்ணும்போது வந்து ரொம்ப அண்ட் நாங்க ஆரம்பிச்சது வந்து ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சோம். பை த எண்ட் வந்து எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோம், எப்படா முடியும். அண்ட் ஒவ்வொரு கடலையும் வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. பட்டாணியும் கொண்டைக்கடலையும் பாசி பயிரும் அதுக்குண்டான டைம் நம்ம கொடுத்து வறுக்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எண்டு முடிக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து பேசவே இல்லை, கேமராவில் வந்து பேசவே இல்லை, டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. பட் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எங்களுக்கு வந்து மெயில் ஐடியிலையோ இல்லைன்னா ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் அனுப்புங்க. நான் வந்து பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து தீபாவளிக்கு வேறு வேறு ஸ்பெஷல் ரெசிபிஸ் வரப்போது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.